இந்த தூய்மை பணியாளர் சென்னையில் பணியாற்றிய பத்மா ஒரு 45 சவரன் நகை கீழே கிடக்குது, எடுத்துட்டு போய் காவல்துறையிட்ட கொடுக்குறாங்க. இதில் 2 பேரும் பாராட்டுக்குரியவர்கள், பத்மா குடும்பத்தினர். காவல்துறையில் அந்த பணியாற்றிய அந்த நபர்கள் அப்படியே 45 சவரன் கொடுத்தது. 2 இன்னைக்கு வந்து பத்மாவை பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தராக பாராட்டிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சரை தொடங்கி ரஜினிகாந்த் தொடங்கி தொழிலதிபர்கள் வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு தரப்பினர் அந்த மாவை அழைத்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, ஒரு நேர்மைக்கான அங்கீகாரம். அப்ப எங்கேயோ ஒரே ஒரு இடத்துல ஒரு நேர்மை இருக்குது அப்படின்றத தேடி பிடிச்சி பாராட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இல்ல, அதுதான் இந்த சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய விஷயமா. இப்போ எது கேரியரின் உச்சம்? விஜய் சொல்ற மாதிரி நான் கேரியரின் உச்சத்தை விட்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இல்லாம இருந்தா அது கேரியரின் உச்சம். பத்மா செய்தது கேரியரின் உச்சமா, விஜய் செய்தது கேரியரின் உச்சமா? கரியரில் உச்சம் வந்து பத்மா தான் சார். எவ்வளோ சம்பாதிக்கிறன்றது முக்கியம் இல்லை, நான் எப்படி வாழறன்றது தான் முக்கியம். பத்மாவுக்கு வந்து அந்த 45 சவரம் வந்து என் காசில் என் உழைப்பில் அது யாரோட கஷ்டம் எனக்கு வேணாம், கொடுத்துருவோம். என் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வேலை பார்க்குறேன், நான் போலீஸ்காரன். இப்போ பொருள் கிடச்சிது, என் லிமிட்டில் தொலைஞ்சி போச்சு, என் லிமிட்டில் ஸ்டேஷனுக்கு வருது, பிசிறு லைட்டாக அது தங்க வைக்கிற வேலைக்கு லைட்டாக கொஞ்சம் கீறிக்காமல் அப்படியே கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரு கரியர் உச்சம். கரியரோட உச்சத்தோட உச்சம் தூய்மை பணியாளர். இன்றைக்கி தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது, போதிய அளவுக்கு வருமானம் இல்லை, ரெஸ்ட் இல்லை, க்ளவுஸ் இல்லை அப்படின்னு ஒரு சைடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. காசு இல்லாதவங்க அவங்க எடுத்துக்காட்டு காட்டுறாங்க எப்படி நடந்துக்கணும் சமுதாயத்தில். இவரு கரியரோட உச்சம்னு சொல்லிக்கிறாரு. 1.5 கோடி கட்ட மாட்டேன், 30 லட்ச ரூபா கட்ட மாட்டேன், மறைப்பேன், நீங்கள் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் கணக்கு போடுங்க. அந்த இவர் எப்படிங்க அள்ளி கொடுப்பு? இவர் இப்போ அது தெரியல, எம்ஜிஆரோட ஆத்மா பழிவாங்க தான் தெரியல. கரியரோட உச்சமாப்பா வல்லலாலி அடுத்த எம்ஜிஆர் அதோ இப்போ பாரு அப்படின்ற மாதிரி பட்டக்காலே படுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பாக வருது. இன்னும் எத்தனை தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியல, இன்னும் கரூர் வேறு பெண்டிங்கு. விஜய்க்கு அவர்களுக்கு வந்துங்க கரியரோட உச்சம்னு சொல்ல அது அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. சினிமாவில் கரியரோட உச்சம், அரசியலில் கரியரோட மிச்சம். கட்சியில் இப்படியே போனால் அவர் கட்சியில் மிச்சமாக தான் நிற்பார். மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லலாம் எங்கால் ஊழல் பண்ணலன்னு. ஊழல் பண்ணி கருப்பு சொன்ன சம்பாதிப்பாங்க, உங்கள் எத்தவொடனே கருப்பு பண்ண சம்பாதிச்சிட்டார். அப்போ நாளைக்கு சொன்னாலும் என்ன பண்ணுவார்? அந்த ஒரு தார்மீக கேள்வி இல்லை. உண்மையை மறைப்பதுன்றது அது ஒரு தவறு தானுங்க. அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம் அதை அப்படியே காதும் வச்ச மாதிரி ஏற்றுக்கு போகிற தன்மையும் கிடையாது. கோர்ட்டுக்கு போகிறது எது கோர்ட்டுக்கு போகிறது. சரி, எதனா ஒரு கேஸில் உங்களுக்கு சாதகமாக கோர்ட்டுக்கும் பெயிண்ட் அடிக்க போகிறீங்களா? இவங்க வந்து எங்கள் அண்ணன் விஜய் வர்றது விரும்பலை, இவங்க வந்து தீய சக்தி,